போறீங்க? கால் வலிச்சா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா? இயற்கையான சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? அது வந்து கோயம்புத்தூர் பல்லடத்துல இருந்து 13 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கிற குள்ளப்பாளையங்கிற ஒரு ஊர்ல ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் இருக்கு. அங்கதான் போயிட்டு இருக்கோம். பள்ளிகொண்ட பெருமாள் கோவில்ல என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோமா இன்னைக்கு? சோ வாங்க போய் பார்க்கலாம். ஊருக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி கால் வலிக்குன்னு சொல்லிருந்தீங்களா? இப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கோயிலுக்கே வந்தாச்சு. ஆமா மகேஷ், கோயிலுக்கு நடந்து வர வழி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பசுமையா இயற்கையான சூழல்ல, அதுவும் இந்த இயற்கையான காற்றை வந்து நான் சுவாசிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி தென்னந்தோப்புக்கும் அரச மரத்துக்கும் நடுவுல பெருமாள் கோயில்ல பார்க்கும்போது பள்ளி கொண்டிருக்காரு. ரொம்ப வெளியே பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பா இருக்கு. உள்ள போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த கோயிலோட மேல சிறப்பம்சத்துல உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். இவ்வளவு அழகான ஒரு கோயிலுக்கு ரொம்ப அருமையான ஒரு சூழல்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க மகேஷ். உள்ள போய் பெருமாளை பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து கோயிலை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அரச மரத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இதோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அப்படியா? அதுவும் இல்லாம இந்த அரச மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இந்த காற்றை கொஞ்சம் ஃபீல் பண்ண, அதெல்லாம் நம்ம கூட ஏதோ பேசுற மாதிரியே இருக்கு. அதுவும் இல்லாம அது ஒட்டிய ஒரு தீப கம்பம் பாருங்களேன், எவ்வளவு உயரமான கம்பம். இது கருடாழ்வார் அப்படிங்கிற ஒரு சாமியோட தீப கம்பம் இருக்கு. அதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகா இருக்கு. தீப கம்பம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஏணி எல்லாம் அமைச்சு ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவும் அதை வந்து செதுக்கி இருக்காங்க. அதை பாருங்களேன். அதுவும் இல்லாம நிறைய பக்தர்கள் இங்க நின்று இருக்காங்க. அவங்க கூட வா, நாமளும் உள்ள போய் இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் மகேஷ். இப்ப பார்க்கும்போது இதோட சிலைகள், அதாவது செதுக்கி இருக்க சிலைகள் ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகா, ஒவ்வொன்றுமே வர்ணனையோட உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு? இந்த அதுவும் இல்லாம இந்த பாறையில பாத்துட்டீங்கன்னா 4 முகத்திலையும் வேற வேற சிலைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்துட்டு இந்த நம்பிக்கையில வந்து நாமம் எல்லாம் போட்டிருக்காங்க. இதோட உயரம் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு அடி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆமா, ஒரு பெரிய ஒரு தீபகம்பம் அப்படிங்கிறது வந்து நான் இங்கதான் பாக்குறேன். ரொம்ப நீளமா இருக்கு. அது நிறைய பக்தர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான சிலைகள் இருக்கு, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இந்த கோயிலோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம போறோம். தெரியாது கண்டிப்பா. ஏன்னா நான் பார்க்கும்போது இது பல வருடங்களா இருக்க கோயில் அப்படின்னு எனக்கு தோணுது. எத்தனை வருஷங்களா இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன வந்து சாமிகள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இதே மாதிரி ஒரு சுத்தமான ஒரு கோயில், ஒரு நீட்டான ஒரு கோயில், இயற்கையான ஒரு கோயில் நம்ம பார்த்திருக்கவே முடியாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஆசையா இருக்கும். அதுவும் அந்த இயற்கையான சூழல்ல அதுவும் இவ்வளவு அழகான ஒரு கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு மகேஷ். கண்டிப்பா நமக்காக இந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. முதல்ல நீ சொன்ன மாதிரி வரலாற்று முதல்ல தெரிஞ்சுட்டு போவோம். முதல்ல அவர்கிட்ட போய் கேட்போம். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. என்னுடைய பெயர் அனந்தகிருஷ்ணன். நான் இந்த பகுதியினுடைய ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கிறேன். இவர் எங்களுடைய பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க. இவங்க இந்த கோயிலுடைய அரங்காவலர். இவங்க எல்லாம் இந்த கோயிலுடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய பெரியவங்க. இவங்க அர்ச்சகர்கள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வேலராசின்னு பேருங்க. இந்த வேலராசிங்கிறது சற்றேறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு கிராமத்தினுடைய பெயர். அந்த வேலராசிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி, அவங்களுடைய ஆவணப்படி தாராபுரம் வட்டாரத்துல கோவை ஜில்லாவில் இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமம் இப்ப அழிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த பெயர், அந்த கிராமத்தினுடைய பெயரை வச்சுதான் இங்க எல்லா ஊர்களுமே அழைக்கப்படுதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது குள்ளம்பாளையம்னு சொன்னீங்க. இது வந்து வேலராசி குள்ளம்பாளையம்னு அந்த ஊர் பெயர் இருக்கு. அந்த பகுதியில் இங்க இருக்கக்கூடிய 32 ஊர், இந்த பகுதியை சார்ந்த ஊருக்கு இந்த பகுதி அந்த காலத்துல ஒரு அடர்ந்த வனப்பகுதி, காடு. இங்க வந்து நிறைய முள் செடிகள், முள் புதர்கள், நந்தவனம் போன்ற பகுதிகள் இருந்தது. இங்க பெரிய மக்கள் குடியிருப்பு அவ்வளவா இல்லாத காலத்துல இந்த பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டிருக்கிற
மக்கள் அங்கிருந்து இங்க வந்து பசுமாடுகளை வைத்து கொண்டிருந்த போது இந்த பகுதியில இங்க திருமேனி இருக்கக்கூடிய பகுதியில பசு கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாக வந்து நிற்பதும் கன்றுகள் பால் அருந்துவதுமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ஆமாங்கம்மா, ஆமாங்க, ஆமா ஆமா ஆமாங்க. அப்போ அந்த பெரியவங்க வந்து இங்க என்னென்ன பாக்குறாங்க, பார்க்கிற போது இங்க சில திருமேனிகள் இருக்கிறது தெரியுது. இது என்ன திருமேனி அப்படிங்கிறது போது அதுக்கு பிறகுதான் இது பெருமாளுடைய திருமேனி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டு அந்த திருமேனி பார்க்கிற போது அது சுயம்பு திருமேனியா இருந்திருக்குது. அது தானே இழந்த திருமேனின்னு வைணவத்துல பெரியவங்க அதை சொல்லுவாங்க. சுயம்பு திருமேனிக்கு என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ண 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று, பழங்களோ பல 100. ராமானுஜாச்சாரியார் இப்ப அவருடைய 1000வது ஆண்டு கடந்து போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, அந்த மகான் காரமடையில இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ண போற போது இந்த பகுதியில வந்து இங்க இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி வழிபட்டதாக நமக்கு வரலாறுகள் பெரியவங்க மூலமா தெரியுதுங்கம்மா. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் ஆதியில வேற திருநாமத்தோட விளங்கியிருக்கார். அப்போ வாமன அவதாரத்துல பெருமாளுடைய 10 அவதாரத்துல வாமன அவதாரம் ஒரு அவதாரம், மாபலி சக்கரவர்த்திக்காக அவர் எடுத்த ஒரு அவதாரம் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வாமன அவதாரத்துல பெருமாளுடைய திருப்புகளை உலகமெல்லாம் அறிஞ்சு அவரை வணங்கிட்டு இருக்கிறோம். அவர் குள்ளனாக இருந்த காரணத்தினால அவர் குடிகொண்டிருக்கிற இந்த ஊருக்கு குள்ளன்பாளையம் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு. அதுதான் மருவி குள்ளம்பாளையம் ஆயிடுச்சு. இந்த வேலராசி பகுதியில இந்த குள்ளம்பாளையம் பகுதியில இந்த திருக்கோயில் சிறிய நிலையில் இருந்ததுங்க. என்ன ஒரு இயற்கை அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்கோயில் இருக்கிற திருமேனிக்கு நேர் எதிர்க்கல அரச மரம், 2 அரச மரங்கள் பெருமாளுடைய நேர் திருமேனியினுடைய நேர்ல ஒரே கோட்ல நாம யாரதை பயிர் பண்ணலீங்க. அதுவாக இயற்கையிலேயே வந்த 2 அரச மரங்கள் இங்க பெருமாளுடைய அனுகிரகத்தினால வந்திருக்குது. ஆமா ஆமா, சற்றேறக்குறைய 100-200 வருடங்களுக்கு மேல இருக்குங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த மரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக, என்னுடைய அகலம் விரிஞ்சு போயிட்டே இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக அப்பப்ப அதை கொஞ்சம் செதுக்கி சீர்படுத்தி நேர் மேல வளர்த்திட்டு இருக்கிறோங்க. 2வது, இந்த கோயில் இப்ப ஒரு 40 வருஷங்களாக அதற்கு முன்னாலதான் இங்க வந்து திருப்பணி செய்யலாம்ங்கிற ஒரு குழு அமைச்சு இந்த பகுதியில் இருக்கிற 10 ஊரை சார்ந்த பெருமக்கள் 32 ஊரை சார்ந்த இந்த மக்களோடு இணைந்து இந்த வேலராசி பகுதியில ஒரு திருப்பணி குழு அமைச்சு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த திருக்கோயிலுக்கு முதல் சம்பரோச்சனம் நடந்ததுங்க. அதற்கு பிறகு இப்ப திருப்பணிகள்லாம் தொடர்ந்து, நாம திருப்பணி நிறுத்தவே இல்லை. அந்த திருக்குட நீராட்டு விழாவுக்கு பிறகு கூட நிறைய திருப்பணிகள் தொடர்ந்து, வேள்விச்சாலை, இங்க முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் இப்படியாக விரிஞ்சுக்கிட்டே போகுதுங்க. இப்ப அடுத்து எங்களுடைய இலக்கு முன்னாடி ஒரு ராசகோபுரம் அமைக்க வேண்டும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்கிறனாங்க. அதே போல சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சன்னதி வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது. இதுல திருக்கோயிலுக்குள் நீங்க பார்த்திருப்பீங்க, சாமி சுயம்பு மூர்த்தி தானே எழுந்த திருமேனி உள்ள பெருமாளுடைய சயன திருக்கோலத்துக்கு கீழே அவருடைய அந்த திருமேனி இருக்கிறது. அந்த திருமேனிக்கும் நாங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்து வருகிறோம். தினமும் 3 வேளை வழிபாடுகள், விசேட நாட்கள்ல 6 கால வழிபாடு. இங்கே பௌர்ணமி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் முன்னால நிலவை தரிசிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கண்ணாடி எடுத்து நிலமகளை நிலாவை வந்து அந்த கண்ணாடியில பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறை இங்க சிறப்பு. பௌர்ணமிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த திருக்கோயிலுக்கு. இங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சற்றேறக்குறைய ஒரு 4 ஆண்டு பௌர்ணமிக்கு இங்க தொடர்ந்து அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. 4 ஆண்டு கழித்துதான் யாராவது பௌர்ணமி பண்ணோம்னா இடம் கிடைக்குங்கிற அளவுக்கு இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ உள்ள போய் பெருமாள் எப்படி பள்ளி கொண்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. போலாம்.
எனக்கு ரொம்பவுமே மன அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும். எதனாலன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்து பெருமாளை பார்த்துருப்போம், திருப்பதி போயிருப்போம். அதே மாதிரி பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா இந்த கோயில் பார்க்கும்போது ரொம்ப அழகா சின்னதா சிலையை பார்க்கும்போது கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது இல்லையா? அப்புறம் பிரியா இங்க பார்த்துட்டு இந்த அழகான இந்த ஒரு பள்ளிகொண்ட பெருமாள் கோயில்ல பார்த்துட்டா ஒரு அழகான மண்டபம் இருக்காமல்ல? மண்டபம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மண்டபத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய விழாக்கள் உங்களுக்காக பண்றாங்க. காதணி விழாவும் சரி, அதே மாதிரி கல்யாணம். நம்ம எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் நம்ம கோடி கோடியா நம்ம கொட்டி செலவு பண்ணினாலுமே ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மண்டபத்துல பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மண்டபம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னதானம் அப்படிங்கிறது நீங்க முதல்ல போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அன்னதானத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ நீங்க அதாவது உங்க காதணி விழா முடிச்சுட்டு நீங்க உள்ளே வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு திருமண விழா முடிச்சுட்டு நீங்க உள்ளே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான அமைப்புகளும் நிறைஞ்ச ஒரு கோயில் தான் நம்ம இந்த கோயில். அதுவும் இந்த கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிரியா அது மூலமா இப்ப நீங்க மண்டபத்தை பத்தி தெரிஞ்சுட்டு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போய் அன்னதானம் சாப்பிட்டு வந்துடலாம்னு எனக்குள்ள ஒரு ஆசை. ஆமா, எனக்கும் வந்து ரொம்ப பசிக்குது. நாங்க போய் ஒரு சின்ன அன்னதானம் சாப்பிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் ஸ்டேட்.